அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் 5 ஹதீஸ்கள். இந்த குழுமம் சார்பாக நம்ம அல்லாஹுடைய உதவியை கொண்டு தினமும் 5 ஹதீஸ்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம 526 முதல் 530 வரை இருக்கக்கூடிய ஹதீஸ்களை படித்து தெரிஞ்சுக்கலாம். 526வது ஹதீஸ். ஒரு பெருநாளில் மழை பொழிந்து அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் தொழ வைத்தார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு அபுதாவுதில் லையின், அதாவது லைஃப்ங்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. 527வது ஹதீஸ். இது கிரகண தொழுகையை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் அவர்களது மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணம் அடைந்த நாளன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அப்போது இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்தால் சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது என்று மக்கள் கூறினர். அதற்கு சூரியனும் சந்திரனும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளில் 2 அத்தாட்சிகளாகும். யாருடைய மரணத்திற்காகவும் வாழ்விற்காகவும் கிரகணம் ஏற்படுவதில்லை. அதை நீங்கள் கண்டுவிட்டால் அது உங்களை விட்டு விலகும் வரை அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், தொழுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முகீரா இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்று இருக்குது. புகாரியுடைய மற்றொரு அறிவிப்பில் அது வெளிச்சமாகும் வரைன்னு சொல்லிட்டு இடம்பெற்று இருக்குது. 528வது ஹதீஸ். அது உங்கள் முன்பிருந்து தூரமாகும் வரை தொழுங்கள், இன்னும் துஆ செய்யுங்கள் என்னும் வாசகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாயிலாக புகாரியில் இடம்பெற்று இருக்குது. 529வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகண தொழுகையில் சப்தமிட்டு ஓதினார்கள். 2 ரக்காத்தில் ஓதினார்கள். 2 ரக்காத்தில் 4 ருக்கூக்கள் மற்றும் 4 சஜதாக்கள் செய்தார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற ஹதீஸு புகாரிலே முஸ்லீம்லேயும் இடம்பெற்று இருக்குது. இங்கு முஸ்லீமுடைய வாசகம்தான் இடம்பெற்றிருக்குது. மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழைப்பாளரை அனுப்பினார்கள். அவர் ஜமாத் தொழுகை உள்ளது என்று அழைப்பு விடுத்தார் என்றும் உள்ளது. 530வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது நீங்குவதற்காக தொழுதார்கள். சூரத்துல் பக்கரா ஓதும் அளவுள்ள நேரம் வரை நீண்ட நேரம் நின்றார்கள். பின்னர் ஒரு நீண்ட ருக்கு செய்தார்கள். பின்னர் தலையை உயர்த்தி நீண்ட நேரம் நின்றார்கள். அது முதலில் நின்றது போல நீண்டு இருந்தது. பின்னர் சஜதா செய்தார்கள். பின்னர் எழுந்து நீண்ட நேரம் நின்றார்கள். அது முதலில் நின்ற நேரத்துக்கும் குறைவானதாக இருந்தது. பின்னர் நீண்டதொரு ருக்கு செய்தார்கள். அந்த ருக்குவுடைய நேரத்தை விட குறைவானதாக இருந்தது. பின்னர் தலையை உயர்த்தி நீண்ட நேரம் நின்றார்கள். அது முதலில் நின்ற நேரத்தை விட குறைவானதாக இருந்தது. பின்னர் நீண்டதொரு ருக்கு செய்தார்கள். அது முதல் ருக்குவை விட நேரத்தை விட குறைவானதாக இருந்தது. பின்னர் தம் தலையை உயர்த்தி பின்னர் சஜதா செய்தார்கள். பின்னர் முடித்து கொண்டார்கள். அப்போது சூரியன் வெளிச்சமாகி இருந்தது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். இது புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் இடம்பெற்று இருக்குது. இங்கு புகாரியுடைய வாசகமாக இடம்பெற்றிருக்குது. முஸ்லீமுடைய மற்றொரு அறிவிப்பில் சூரிய கிரகணம் ஏற்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ருக்கூக்களுடனும் 4 சஜதாக்களுடனும் தொழுதார்கள்னு சொல்லிட்டு இடம்பெற்றிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து இணைந்திருங்கள். தினமும் 5 ஹதீஸ்களை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.